ஹலோ மக்களே, இது ஹலோ ஃப்ரம் அருண் சீசன் 4 எபிசோட் 11. மறுபடியும் ஒரு பாட்காஸ்ட்டில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த சீசனில் என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, லிவிங் த லைஃப், வாழ்க்கையை வாழ்கிறது அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம விட்டு போன, மறந்து போன, வாழணும் அப்படின்ற நோக்கத்தை திருப்பி அப்படியே பின்னோக்கி போயோ, இல்லை கொஞ்சம் முன்னோக்கி போயோ, இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோ, என்னவெல்லாம் நம்ம சரியாக பண்ணலாம், இல்லை என்னெல்லாம் நம்மளோட பர்ஸ்பெக்டிவை மாற்றிக்கிறது மூலமாக இன்னும் ஈஸியானதாக இந்த லைஃப் மாறுது அப்படின்றத வேறு பர்ஸ்பெக்டிவ்ஸில் நான் பிரேக் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த எபிசோடில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன். இன்னசென்ஸ்க்கும் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது தான் நமக்கு மைண்டில் இருக்கும் இல்லையா? அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு இப்போ சமீபத்தில் என் ஃப்ரெண்டோட நடந்த ஒரு கான்வர்சேஷனில் அவன் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அதை நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, அவங்க வீட்டில் ஒரு கண்ணாடி பாட்டில் இருந்துச்சு. அது அவனோட குழந்தை கையில் எடுத்து வச்சுட்டு இப்படி மேலே கீழே ஆட்டிகிட்டே இருந்திருக்கான். அப்போ அது கண்ணாடி பாட்டில்ன்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுனால அவன் கோவமாக திரும்பி அந்த பொண்ணுகிட்ட, அது என்ன ஆகும் தெரியுமா, அதை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலாம், கீழே விழுந்தால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு கோவமாக கேட்டிருக்கான். அப்போது அந்த பொண்ணு உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே வீட்டில் இருக்க எல்லாருக்கும் என்ன ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னே தெரியாமல் போயிருக்கு. கண்ணாடி பாட்டில் கீழே போட்டால் என்ன ஆகும்னு கேட்டால் அதுக்கு நான் பதில் சொன்னேன், உடஞ்சிரும் அப்படின்னு. மிரட்டுறாங்க, நம்மளை எடுத்து வைக்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி எந்த விதமான ப்ராசஸும் அந்த குழந்தைகிட்ட இல்லை. இப்போ நம்மள்கிட்ட சத்தமாக சொல்கிறாங்கன்னா நம்ம மிரட்டுறாங்க, இல்லை அது மூலமாக நம்மளை ஒன்று செய்ய வைக்க சொல்கிறாங்க, நம்மளை ஒன்று பண்ண சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி எந்த விதமே இல்லாமல், நீ என்ன பண்ணேன்ட்ட ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு நான் ஒரு பதில் சொல்லியிருக்கேன் அப்படின்றது தான் அங்கே நடந்திருக்கு. ஸோ இப்போ நமக்கு இது எப்படி இருக்குன்னா, எவ்வளோ குழந்தைத்தனமாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் நீ கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்கிறது தானே சாதாரண விஷயமா இருந்திருக்க முடியும். ஆனால் இப்போது யாராவது ஒருத்தவங்க, நீங்கள் அதே மாதிரி சுச்சுவேஷனில் உங்களை யோசிச்சு பாருங்க. இப்போ நின்றுட்டுருக்கீங்க, ஒரு கிளாஸ் பாட்டில் உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் மேலே தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சிட்ருக்கீங்க. வேகமாக உங்கள் அம்மாவோ, உங்கள் அண்ணனோ, உங்கள் ஒய்ஃபோ, உங்கள் ஃப்ரெண்டோ, உங்கள் ரூம்மேட்டோ யாரோ ஒருத்தர் அதை கீழே போட்டால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அப்படியே அமைதியாக அந்த பாட்டிலை பத்திரமா எங்கே வைக்க முடியுமோ அங்கே வச்சுட்டு சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி போயிடுவீங்க இல்லையா? நான் போயிடுவேன். அப்போது நமக்கு அவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ஒருத்தவங்க கத்துறாங்கன்னா அவங்க கோவப்படுறாங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம பண்ணுறது தப்பு, அதை எடுத்து வைக்கணும். இல்லை இந்த சுச்சுவேஷன் ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்குள்ளே போக போகுது, அவ்வளோ தூரம் நம்ம இதை இழுத்துட்டு போவோம், நான் ட்ராக் பண்ணி அப்படின்றத முடிவு பண்ணி அந்த இடத்துல என்ன செஞ்சால் சரியாக இருக்குமோ அதை செஞ்சிடறோம். கரெக்டாக என்ன செஞ்சால் சரியாக இருக்குமோ அதை செஞ்சிடறோம். அந்த சரின்றதை கற்றுக்கிறதுக்கு நமக்கு சில வருஷங்கள் நடந்திருக்கு, சில ப்ராசஸ் நடந்திருக்கு. இந்த ப்ராசஸில் நம்ம எங்கேயோ நம்மளோட இன்னசென்ஸை விட்டுட்டு வந்துட்டோம், எங்கேயோ தொலைச்சிட்டோம் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போவுமே நம்ம எப்போயாச்சும் சில மக்களை மீட் பண்ணுவோம், அவன் ரொம்ப வெகுலிப்பா, அவன் ரொம்ப இன்னசென்ட்டாக பேசுவான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது ஒரு ஸ்பெஷல் பீப்புள் மாதிரி ஆகிட்டாங்க. ரொம்ப கம்மியானவங்கள்ட்ட தான் அந்த வெகுளித்தனம் இப்போவும் இருக்குது. மற்ற எல்லோரும் ரொம்ப ஷார்ப்பாகவும் ஸ்மார்ட்டாகவும் நம்ம ஆகிட்டோம். அந்த வெகுளித்தனமாக இருக்கிறவங்க ரேர் ஸ்பீசிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. சரி, வாழ்க்கை நடக்கும், நீ தானே சொல்லுவ, வாழ்க்கை நடக்கும், வாழ்க்கை நடந்தால் எல்லாமே மாறுச்சுன்னா சில விஷயங்கள் காணாமல் போக தானே செய்யும் அப்படின்னா, ஆமாம் காணாமல் தான் போயிருக்கும். ஆனால் நம்மளால் சில இடங்களில் இன்னசென்ட்டாக நம்ம மைண்டு வேலை செஞ்சுமே நம்மளால் அங்கே அதை ஷோ பண்ண முடியாமல் நிறைய சூழல் இருந்திருக்கும். அந்த மாதிரியான சூழலில் நமக்கு எப்படி இருந்திருக்கோம், நம்ம இந்த மாதிரி நடந்துட்டோம்னா நம்மளை முட்டா பயின்றுவாங்க, இல்லை நம்மளை ஒரு ஓரமாக இந்த க்ரௌட்லேருந்து நம்மளை சைடில் வச்சுருவாங்க, நம்மளை சைட்லைன் பண்ணிடுவாங்க. இப்படின்ற காரணத்தினாலே நம்ம இந்த வெகுளித்தனத்தை ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாத ஒரு ட்ரையட்டாக நம்ம மாற்றிட்டோம். ஒருத்தனை ஏமாத்துறது எந்த அளவுக்கு தப்போ அதே அளவுக்கு இன்னசென்ட்டாக இருக்கிறதும் தப்பு தான் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் எங்கேயோ ஒரு இடத்துல உக்காந்துருச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிப்பா, அதெல்லாம் ஓகே, இது இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் அந்த குழந்தை மாதிரி உங்களால் ரொம்ப சாதாரணமாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு நகர்ந்துட முடியலையோ, அதுக்கு அந்த இன்னசென்ஸ் தேவைப்படுதோ அப்படின்னு தோணுது எனக்கு. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நமக்கு நடக்கிற எல்லா விஷயங்களுக்குமே இதுதான் கரெக்டு, இப்படி தான் லைஃப் போகணும், இதை தான் பண்ணணும், ஏன்னா நான் ஸ்மார்ட், எனக்கு நிறைய விஷயங்களை தெரியும், ஒரு நிமிஷத்தில் நான் இவ்வளோ விஷயங்களை ப்ராசஸ் பண்ணி இது சரி அப்படின்றத முடிவெடுத்துட முடியும் அப்படின்னு நம்புறதுனால ஏன் அளவுக்கு எல்லாருமே ஸ்மார்ட்டாக இருக்கணும், ஏன் அளவுக்கு எல்லாருமே எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சவங்களாக இருக்கணும்
அப்படின்னு நம்ம மூளை நம்புது, நாம் நம்புகிறோம். அப்படி நம்பும்போது நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும்போதோ இல்லை நாம் கால்குலேட் பண்ணாத விஷயங்கள் நடக்கும்போதோ நம்மளால் அதை சாதாரணமாக எடுத்துக்க முடியல. அது பெரிய ஏதோ ஒரு பூகம்பம் வந்த மாதிரி நம்ம அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு தோணுது. எனக்கு கோவப்படுறோம், அழறோம், அந்த மாதிரி தோணுது. ஒருவேளை அந்த பாட்டில் கீழே பார்த்தா உடஞ்சிரும். அவங்க என்னப்பா கேட்டாங்க, ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்கு நான் பதில் சொன்னேன், அவ்வளோதானே. ஏன்னா இப்போ நான் சரியாக பண்ணனா இல்லையான்னு அது யோசிக்கவே போகிறது இல்லை இந்த குழந்தை. நான் ஒரு விஷயத்த பண்ணணும், பண்ணிட்டேன் அப்படின்றது தான் அந்த குழந்தை பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்மளால் எதையுமே பண்ண முடியலையோ, நம்ம சரியாக பண்ணணுன்றதை நோக்கி ஓடிட்டே இருக்கமோ. ஏன் அதிகமாக ஓடிட்டுருக்கோம்னா இந்த இன்னசென்ஸை நம்ம தொலைச்சிட்டோம். பண்ணணுன்றது மட்டும்தானே நமக்கு தேவை. சரியாக பண்ணணுமா தப்பாக பண்ணணுமான்றது நம்மளை சுற்றி இருக்கிறவன் சொல்ல வேண்டிய விஷயம். இந்த லைஃப் நமக்கு எப்படின்னா, இந்த லைஃப் நமக்கு வாழ்கிறது மட்டும்தான் இந்த லைஃபோட மொத்த பர்பஸே. ஆனால் சரியாக வாழ்கிறோமா தப்பாக வாழ்கிறோமான்றதுல அதிக டைம் போடுறதுக்கு காரணம் என்னென்னா, நான் ஒரு வெகுளி கிடையாது, நான் ஒரு பெரிய அறிவாளின்னு நான் நம்புறதுனால தான். நான் ஒரு அறிவாளி, என்னை பார்த்து ஒரு 1,00,000 பேர் வாழ போகிறான், அதனால நான் சரியாக வாழ்ந்துடணும்ல அப்படின்றது நம்ம திரும்ப திரும்ப நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்குள்ளே வந்துட்டுருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், இந்த 1,00,000 பேர் உங்களை பார்த்து வாழ போகிறான், இல்லை 1,00,000 பேர் உங்களை பார்த்துட்ருக்கான் அப்படின்னு நம்புறீங்கன்னா அதுவே பெரிய மெத்து. நீங்கள் இந்த உலகத்தோட சென்டரே கிடையாது. யூ ஆர் நாட் சென்டர் ஆஃப் திஸ் வேர்ல்டு அப்படின்னு நம்ம ஒரு எபிசோட் பேசியிருப்போம். அது போய் நீங்கள் கேட்டு பாருங்கள். கெட்டிங் பேக் டு திஸ், என்னென்னா நம்ம ஒரு விஷயத்தை சாதாரணமாக செஞ்சுறதுக்கு அந்த வெகுளித்தனம் உதவுது. எதை பற்றின அதிகபட்சமான குழப்பமும் அதிகபட்சமான எண்ணமும் இல்லாமல் நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு சூழலேருந்து இன்னொரு சூழலுக்கு நகர்ந்து போயிடுறதுக்கு அந்த வெகுளித்தனம் உதவுது அப்படின்னு நம்புகிறேன். நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க, இல்லை நம்மளை தப்பாக நம்மளை ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம நேரத்தை இழக்கிறோம் இல்லையா, அதை இந்த வெகுளித்தனம் மீட்டு கொடுத்துரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ உங்களை நிஜமாகவே ஒருத்தவங்க இல்ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னா அதை நீங்கள் அப்படி சிரிச்சுட்டு போயிட்டீங்கன்னா அங்கே நீங்கள் ஏதோ தப்பாக நடந்துக்கிறீங்க, இல்லை உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் காணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஒன்றுத்துக்குமே ஆகாத, ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் உங்களால் சாதாரணமாக எடுத்துக்க முடியலன்னா யூ ஆர் நாட் இன்னசென்ட் எனிமோர் அப்படின்றதுனால தான் அப்படி இருக்குது அப்படின்னு நம்புகிறேன். இப்போ உங்களை ஏதோ ஒரு சாதாரணமாக ஒரு இடத்துல டீஸ் பண்ணிடுறாங்க, இல்லை உங்களுக்கு 9 மணிக்கு நடக்க வேண்டிய விஷயம் 9:10 நடந்துருது, அதுக்கு ஒரு ஜென்யூனான ரீசன் இருக்குது, அதை உங்களால் ஹேண்டிலே பண்ணிக்க முடியல அப்படின்னா சம்வேர் இந்த ப்ராசஸ் உங்களோட இன்னசென்ஸை நீங்கள் எங்கேயோ லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். இது எப்படி நடந்திருக்கும்னு ஒரு ப்ராசஸாக அப்படியே ரிவர்ஸில் போய் யோசித்து பார்த்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, சின்ன வயசில் நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா ராவாக போயிட்டு எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டிருப்போம். கொஞ்ச நாளைக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா கிடையாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன் கிடையாதுன்றானுங்க, இப்போ நம்ம ஒன்று கேட்குறோம், அவங்க வாங்கி தரணும், அதானே அவனுங்க வேலை. அப்போ அவ்வளோதானே, ஒன் பாயிண்ட் டு ஒன் பாயிண்ட், அவ்வளோதானே. ஒரு கொஷின் இருந்தால் ஒரு ஆன்சர் தானே இருக்க முடியும் அப்படின்ற இடத்துலேருந்து லைஃப் அந்த இடத்துல மாறுது. அப்போ மாறும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே அப்போ நம்ம வேறு மாதிரி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு அழ ஆரம்பிப்போமா இருக்கும். அழ ஆரம்பித்தோடனே சில பேர் வாங்கி தருவாங்க, இல்லை ரொம்ப சோகமாக இருக்க ட்ரை பண்ணுவோமா இருக்கும், அப்போ சில பேர் வாங்கி தருவாங்க. அப்போ நமக்கு என்ன புரியுதுன்னா, ஓகே இப்போ வேறு மாதிரி நம்ம போய் கேட்கணும். இப்போ நமக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக வேணும்னா போய் கேட்கக்கூடாது, அது கூட சில விஷயங்களை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. அப்படி தெரிய வரும்போது தான் நம்ம பொய் சொல்ல ஆரம்பிப்போம், இல்லை மேனிப்புலேட் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே அழுதா வாங்கி கொடுத்துருவாங்க, இல்லை சோகமாக இருந்தால் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்படின்னும் போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, இவன் இப்படி தான்ப்பா இருப்பான் அப்படின்றத லேபிள் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவன் அழுதா உடனே வாங்கி கொடுத்துருங்கப்பா, இல்லைன்னா டார்ச்சர் பண்ணிடுவான் அப்படின்னும் போது இவங்களோட முதல் ஆயுதமாகவே அந்த அழுகை தான் இருக்கும். இல்லை அந்த பையன் எதுனாலுமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப அமைதியாக இருக்கிற பையன்ப்பா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வருதுன்னா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இருப்போம்னு எல்லோரும் நம்புகிறாங்க, அப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இருக்கணும். அந்த இடத்துல நம்ம போய் சொல்லிடக்கூடாது. நான் அந்த குட் பாய் அப்படின்ற லேபிளை எனக்கு என் மேலே போட்டாங்க, இவன் ரொம்ப நல்ல பையன்ப்பா, இவன் ரொம்ப அந்த லேபிளை போட்டுட்டாங்கன்னா அதை தாண்டி நான் வேறு விஷயத்த செஞ்சிடக்கூடாது அப்படின்றத எங்கேயோ நம்ம கான்ஷியஸாக உட்கார வச்சிடுறோம். ஆனால் ஒரு இன்னசென்ட்டாக இருக்கிறவனுக்கு இந்த லேபிள் பற்றிலாம் தெரியவே தெரியாது. அவன் இந்த மொமெண்ட்டில் என்ன நடக்குதோ அதுக்கு அவன் ரியாக்ட் பண்ணுவானா இருக்கும். அவனுக்கு எல்லாமே சிங்கிள் டைமென்ஷனில் தான், மொத்த லைஃபுமே சிங்கிள் டைமென்ஷனில் தெரிகிற வரைக்கும் தான் உங்கள்கிட்ட ஒரு வெகுளித்தனம் இருக்கும். இந்த உலகம் ஒரு மல்டி டைமென்ஷனான விஷயம் அப்படின்றது உங்களுக்கு உங்கள் மண்டையில் உட்கார வைக்கும்போது அது அந்த வெகுளித்தனத்தை காணாமல் போயிடுது அப்படின்னு எனக்கு தோணுது. அதாவது மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸில் நிஜமாகவே கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற வெகுளித்தனத்தையும் நம்ம எப்போ இழக்கிறோன்னு எனக்கு தோணுதுன்னா ஒரு பெரிய ட்ராஜடி நடக்கும்போது.
அப்போ தான் நம்ம நிறைய நேரங்களில் அந்த வெகுளித்தனத்தை இழந்துடுறோம் அப்படின்னு தோணுது. ஏன்னா நமக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும், எதுவுமே ஒரே நாளில் மாறிடாது அப்படின்னு நம்ம நம்புவோம் இல்லையா. எதையுமே வந்து நமக்குன்னு எதுவுமே நடந்துடாது அப்படின்னு நம்ம ரொம்ப நம்புவோம். ஆனால் நமக்குன்னு ஏதோ ஒரு பெரிய சோகமான சம்பவம், ஒரு இறப்போ இல்லை ஒரு பிரிவோ இல்லை வந்து ஒரு இழப்போ, பெரிய பண இழப்பாக இருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்துட்ட போது அப்போ நாம் நினச்சிட்டு இருந்த எல்லாமே வந்து ரிவர்ஸ் ஆகிடும்போது அன்னைக்கு வந்து அப்போ நாம் யாருன்றதை காமிச்சிக்கிற விதத்தை நம்ம மாற்றிருந்தோம்னா, இப்போ நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண வைப்போம். இதெல்லாம் ஏன் இந்த சம்பவம் எனக்கு நடந்திருக்கு, நான் ஏன் இப்போ ஒரு பரிதாபமான இடத்துல இருக்கேன் அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு என்ன பண்ணுவோன்னா, நம்ம பண்ண எல்லாமே வந்து அதுக்கு காரணன்ற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிக்கும். அப்படி தோணும் போது அப்போ வந்து நம்ம இவ்வளோ நாள் இருந்த மாதிரி நம்ம இருக்கவே கூடாது, அப்போ வேறு மாதிரி இருந்தோம்னா இந்த விஷயத்தை நம்ம தவிர்த்துருக்கலாம் நமக்கு தோணும் போது நமக்கு அந்த மிச்சம் கொஞ்சம் ஒரு 10-15% இன்னசென்ஸ் இருக்கும்ல, அதை இழந்துடுறோம் அப்படின்னு தோணுது. ஆனால் அந்த இன்னசென்ஸ் தேவைப்படுது அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அது எதுக்கு தேவைப்படுதுன்னா, அவங்க வாழ்க்கை இலகுவாக வாழ்கிறதுக்கு, தேவையில்லாத சின்ன விஷயங்கள் அவங்க நேரத்தை வந்து இழக்காமல் இருக்கிறதுக்கு, வீணாக்காமல் இருக்கிறதுக்கு, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த இன்னசென்ஸ் தேவைப்படுது அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த இன்னசென்ஸ் அந்த 10-20% ஆஃப் இன்னசென்ஸை எப்போவுமே எங்கள் கூட வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப வெகுளியாக இருக்கிறதுன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ராக்டிக்கலி பாசிபிள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது உங்களை சுற்றி இருக்க எல்லாரும் அந்த மைண்ட் செட்டில், அந்த மென்டாலிட்டி, இந்த உலகம் ஒரு பரிமாணம் உடையது தான், சிங்கிள் டைமென்ஷன் தான். நீ என்கிட்ட ஒன்று பேசுகிறேன், நான் உனக்கு பதில் சொல்கிறேன், இவ்வளோதான் அப்படின்னு இந்த மொத்த உலகமே இயங்கும் போது இந்த வெகுளித்தனம் ரொம்ப சாதாரணமானதாக இருக்கும். நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கோம். நான் இதுதான், நீ இதுதான் அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் யாருன்றது உங்களுக்கு தெரியும், நான் யாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் யாருன்றதை பற்றின ஒரு பர்ஸ்பெக்டிவ் என்கிட்ட இருக்கும் இல்லையா. இப்போ மொத்தம் இந்த 3 விஷயத்தையும் நான் மண்டைக்குள்ளே போட்டுருவேன். அது இல்லாமல் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்குள்ளே இருக்கிற சூழல், அதுக்கு நான் பதில் சொல்ல போகிறதுக்குள்ளே இருக்கிற சூழல்கள், இப்படி ஒரு 10 விஷயங்களை உள்ளே போட்டு தான் நான் உங்களுக்கு ஒரு பதிலே சொல்லுவேன். உதாரணத்துக்கு சாப்பிட்லாமான்னு கேட்டேன்னா அதுக்கு நான் நிறைய விஷயங்களை ப்ராசஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி பதில் சொல்லிட்டுருக்கேன். நிஜமாவே நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள், கடைசியாக சாப்பிட போகலாமா அப்படின்னு கேட்கும்போது எவ்வளோ ஈஸியாக எந்த விதமான ப்ராசஸும் இல்லாமல் உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சுது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அந்த விஷயத்தையே உங்களால் ஒரு சிங்கிள் டைமென்ஷனாக பார்க்க முடியல அப்படின்னா, வாழ்க்கையே மாற்றக்கூடிய முடிவுகள் எடுக்கும்போது எப்படி சிங்கிள் டைமென்ஷனில் எடுக்க முடியாதுல்ல. அப்போது பெரும்பாலான நேரங்களில் நம்ம மல்டி டைமென்ஷனாக தான் வாழ முயற்சி பண்ணுறோம். ஆனால் அப்பப்போ இந்த ஒரு பரிமாணங்களில் இருங்க, வாழ்க்கையை வந்து ரொம்ப ஒரு பிளைன் ஷீட்டாக பார்க்கும்போது இந்த ஒரு 10-15% வந்து உங்களை ரொம்ப ஈஸியான லைஃப்பை வாழ வைக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். இதான் இந்த எபிசோடில் நான் சொல்லணும்னு நினச்சேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.